இவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க. இவங்க இப்படி தானே யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பொருளாக இருக்கட்டும், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. தினமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ மனுஷங்களை சந்திக்கிறோம். அவங்க யார் என்னென்னு எதையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்கிற ஒரு சின்ன செயல் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். என்னோடய பெயர் ஜெயம். எனக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயோ என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்தே என்னோடய வீடு மாறிச்சு, என்னோடய உருவம் மாறிச்சு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இந்த கனவு மட்டும் மாறவே இல்லை. இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு பிரபு. இவன் என்னை எப்போதும் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி மோட்டிவேஷன் பண்ணுவான்னா, ஐயோ, நான் தான் சொன்னேனே உன்னால் முடியாது வராதுன்னு எவ்வளோ சொன்னேனே, கேட்க மாட்டேன்ட்டிய. இப்போ பாரு 4வது கம்பெனி போயிட்டு வந்து அசிங்கப்பட்டே தான் மிச்சம். என்னத்தை செய்ய? இவன் இப்படி நெகட்டிவாக பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஜெயிக்கணும்னு ஒரு முயற்சியை தருது. நானாவது முயற்சியாவது பண்ணேன். ஒன்றுமே பண்ணாத உனக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. முயற்சி பண்ணி பாருப்பா. எனக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் நான் வந்துட்டேன் சார். வெளியே தான் இருக்கேன் சார். ஜெயம் அங்கேயே இருங்க, நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். சார் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல சார், அது இந்த புக் தான் சார். அது என்ன ஜெயம், யார் இந்த காலத்தில் புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கா? சினிமா, கம்ப்யூட்டர், டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. சினிமா கூட யார் இப்போ 200 கொடுத்து தேட்டருக்கு போய் பார்த்துட்ருக்கா? எல்லோரும் ஓடிடிலே பார்த்துட்ருக்காங்க. ஜெயம், யார் இப்போ இந்த காலத்தில் புக்கெல்லாம் படிக்காங்க? என்ன ஜெயம், இந்த புக்கை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட காட்டினானோ அவர் என்னையும் சேர்த்திட்ட தான் செய்வார். பேசாமல் இந்த புக்கை வாங்கிட்டு கிளம்புங்க ஜெயம். சார் சரி ஓகே சார். எப்படி நான் ரிஜெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை நம்பி வரவங்களோட வழியை வச்சு தயவு செஞ்சு கிண்டல் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் வழி எங்களுக்கு தான் சார் தெரியும். ப்ரோ பார்த்து ப்ரோ. என்ன ஆச்சு ப்ரோ? ப்ரோ ஒர்க்கு ஹெவி ப்ரோ, காலையில் வர சாப்பிட வர இல்லை ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ஒர்க்கு ஹெவிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் ப்ரோ. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. சரி ப்ரோ, எந்திரிங்க வாங்க. பார்த்து எந்திரிங்க ப்ரோ, பார்த்து. சரி மெதுவா ப்ரோ, பார்த்து. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? என்னோட பேர் ஜெயம் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் வேலு ப்ரோ. வேலு. சரி பார்த்து போங்க ப்ரோ. டேக் கேர். என்னடா காலையில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க? அப்போனா தானே நாட்டு நடப்பெல்லாம் பற்றி தெரியும். என்ன புதுசாக போட்டுற போகிறாங்க? கொலைன்னு எப்பவும் போடுறது தான் போட போகிறாங்க. நான் படிக்கிற பேப்பரில் ஒன்றும் அப்படிலாம் போடலப்பா. ஒரு நிமிஷம் இங்கே பாரு, திருநெல்வேலியில் ஏதோ காம்படிஷன் போட்டிருக்கடா. ஆமாடா, ஏதோ 4 மணிலாம் டைம் போட்டிருக்க. இன்னைக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா. டைம் இப்போ என்னடா ஆகுது? டைமு 10 போகுதுடா. அப்போ 4 மணிக்குள்ளே போகணும். சரி போய் பார்ப்போமே. அப்போ போகணுங்கிற? இன்னைக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா. சரி வா போய் பார்க்கலாம், என்னென்னு பார்த்துட்டு வரோம். சரி வா, நேரம் வீட்டுக்கு போகலாம். முடிவு பண்ணிட்டேன், வா போவோம். பேக்கப் போடுறா, போகலாம்.
நேரத்துல கொண்டிருப்பியடா. டேய் எதுக்குடா கீழே போட்ட? டேய் நான் ஒன்றும் பண்ணலடா, திடீர்னு பைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவேன்? சரி உனக்கு அடி எதுவும் பண்ணல? இல்ல இல்ல, அடி எதுவும் படல. சரி விடி, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்னடா ஆச்சு? தெரிலடா, நீயும் கூட தானே இருக்க. ப்ரோ இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா ப்ரோ? நேராக போய் லெஃப்ட் எடுக்க ப்ரோ, அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரி வா, வண்டி தான் ஸ்டார்ட் ஆகல, இங்கே பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்கு, நாங்கள் போய் பார்ப்போம். பைக்கில் போகலான்னு பார்த்தா நடந்து தான் போகணும் போலயே. இந்த இருக்குடா ஒர்க் ஷாப்பு. ப்ரோ ப்ரோ பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, திடீர்னு போயிட்டு இருக்கல ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்களேன். ப்ரோ ஸ்பார்க் போயிட்டு ப்ரோ. ஸ்பார்க்கு போயிடுச்சா? சரி ப்ரோ, என்ன உடனே பாருங்களேன். இப்போ பார்க்க முடியாது ப்ரோ, வண்டி நிறைய இருக்குது. ஈவினிங் வேணால் வாங்க. என்னடா பண்ணுறது ப்ரோ ஏதோ அர்ஜென்ட்னா பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதில் வேணால் போயிட்டு வாங்க. சரி வாங்க போய் ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஈவினிங் வந்து வாங்க. சரி ப்ரோ போயிட்டு வாங்க. சரி பார்த்து நான் பார்த்து வைக்கேன். சரி பேக் தாடா. அண்ணா திருநெல்வேலி பஸ்ஸு எங்கே எப்போ வரணும்? டேய் பிரபு, திருநெல்வேலிக்கு பஸ் 1:30 அப்போ அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? ஆமாம். அண்ணா பேனா எங்கிறீங்களாண்ணா? அண்ணா காசு. காசுல எனக்கு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. அண்ணா உங்களுக்கு வேண்டாம், காசு எனக்கு வேணும். உன்ட்ட நானாப்பா பேனா கேட்டேன், நீயே கொடுத்துட்டு என்கிட்ட காசு கட்டிக்கிட்டு இருக்க. காசை கொடுங்கண்ணே. என்னடா பேசிட்டு இருக்க? கிளம்பு நீ. அவனே கஷ்டத்தில் பேனா இருக்கா, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிற. பேனா கூட நான் வாங்கிக்கிறேன். தம்பி பேனா எவ்வளோடா? 20 ரூபாண்ணே. இந்தாடா. தம்பி ஒரு நிமிஷம், ஸ்கூலுக்குலாம் போகலடா? இல்லைண்ணே, எனக்கு யாரும் இல்லைண்ணே. யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையாடா? உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேக்கா, அவனை மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்துடலாம். டேய் எனக்கு என்ன பண்ணிட்டு இவ்வளோ கோவப்படுற? பின்ன என்னடா, அவங்க கஷ்டம் தெரியாமல் அவங்ககிட்ட போய். சரி விடுற, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். தம்பி சாரிடா. சரி தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஹோம் ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று சேர்த்து விடட்டா? சரிண்ணா. அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. உனக்கு ஓகேவா? என்ன தம்பி, என்ன ஐயா, விஷயம்? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் உள்ளே இருக்காரு, அவர் மூலமா இந்த பையனை ஹோமில் சேர்க்கணுங்க. அவங்க வேற ஆளுங்க, நம்ம வேற ஆளுங்க. ஐயோ ஆள் எனக்கு இல்லைண்ணா, நான் சிங்கிள் தான். இல்லை தம்பி, அவங்க வேற ஜாதி. இல்லை புரியல. இல்லை தம்பி, அவங்கெல்லாம் கீழே ஆளுங்க. ஐயோ என்னையே மேல் ஜாதி கீழ் ஜாதி நீ. அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை கூட அது சரி பண்ணுறீங்க, வேற ஒருத்தர் தான் வரணும். உன் ஜாதிக்காரன் தான் வரணும்னா ஒருத்த வரமாட்டான். அப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் நாட்டிடும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நாட்டு ஜாதினா என்னன்னு தெரியாமல் வளரட்டையா. இப்படிதான் நம்ம நாட்டுக்காக போராடின தலைவர்கள் கூட ஜாதி தலைவர்களாக பற்றி குறைச்சிட்டு அவங்க இப்போ தனித்தனியாக பிரித்து பார்த்துருந்தா இப்படி நம்ம ஒன்றா நின்று பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் ஒன்று நினைங்கயா. சரி உள்ளே போங்கப்பா. சரி சரி விடு விடு, ஏன் டென்ஷன் ஆகிறப்போ? இந்த ஜாதிங்கிற வார்த்தையை கேட்டால் மட்டும் டென்ஷன் ஆகி. சரி இதெல்லாம் பண்ணுறிய, நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டியே. எதுக்கா? ஆமாண்ணா, டைம் என்ன? ஐயோ டைம் 4 ஆயிடுச்சா? ஷோ, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு காம்படிஷனுக்கு. அவ்வளோதான், அப்ளை பண்ணுறது போச்சு, எல்லாம் போச்சு. ஷோ சரி விட்றா, இந்த காம்படிஷன் இல்லைன்னா இன்னொரு காம்படிஷனு.
பார்த்துக்கலாம் விடு. எல்லாம் போயிடுச்சுல்ல? எல்லாம் அவ்வளோதானே? புலம்பாதடா. இந்த காம்படிஷன் இல்லைன்னா இன்னொரு காம்படிஷனு. இல்லைடா, எப்போவுமே நெகட்டிவ் தட்டாக பேசுகிற நீயே எனக்கு பாசிட்டிவாக பேசுகிறியே, அதான் என்னால் தாங்கிக்க முடியல. ஏய், நான் எது பேசினாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா எப்படி தான்டா பேசுறது? ஃபோன் வருது பாரு, ஃபோனே எடு. ஹலோ ஹலோ ஜெயம், நான் திருநெல்வேலியிலேருந்து புக் ரைட்டிங் காம்படிஷன் மேனேஜர் பேசுகிறேன். நீங்கள் இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க. செலக்ட் ஆகிட்டானா? சரி, புரியல. உங்களோட புக் இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்கு. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு பதட்டத்தில் என்ன பேசுகிறேன்னு சரியா தெரியல சார். சார் சார் ஒரு நிமிஷம், நாளைக்கு ஈவினிங்குள்ளே இந்த ஆஃபீஸில் வந்து என்ன பாருங்கள். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் ஜெயம், என்னடா ஆச்சு? ஏன் இது புக்கு காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டு ஃபோன் வந்துருக்கு. எப்படிடா? நம்ம தான் போகவே இல்லையே. அதான் போகவே இல்லை. இப்படி ஒன்றும் புரியலையே. நோண்டிட்டு இருக்கான். டே புக்கை காணோண்டா. புக்கே இல்லையா? புக்கு எங்கடா போச்சு? ஸோ புக்கு காணுமே. ஸோ புக்கு இல்லை, ஆனால் காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ ஹலோ ஹலோ ஜெயம், வாழ்த்துக்கள். புக் ரைட்டிங் காம்படிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்களாமே. நீங்கள் யார்? நான் போஸ்ட்மேன் வேலு. அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கள்ல. ஓ சரி ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்? ஜெயம், அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கள்ல, அப்போ எனக்கு அடிபட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே கீழே ஒரு புக்கு இருந்துச்சு. அந்த புக்கை எடுத்து நான் பார்த்தப்போ தான் அது உங்களோட புக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சுது நீங்கள் காம்படிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா. அப்புறம் திருநெல்வேலிக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வேலை விஷயமாக போயிருந்தேன். அப்போ தான் அந்த புக்கை வந்து காம்படிஷனில் கொடுத்துட்டு வந்தேன். அது என்னால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு புக்கை உங்ககிட்ட கொடுக்கலான்னு நான் பின்னாலே ஓடி வந்தேன். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. ஜெயம், அந்த புக்கில் தான் உங்கள் ஃபோன் நம்பரை பார்த்தேன். சார் எனக்கு பதட்டத்தில் பேச வர மாட்டேங்குது சார். உங்களை காப்பாற்ற போய் எனக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் பண்ண நன்றியை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஷபாடா. ஹலோ நண்பா, நீங்கள் போக வேண்டிய பஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்டா. என்னடா சொல்கிற? ஆக்சிடென்ட் ஆயிட்டா? உனக்கு ஒன்றும் இல்லை ஆக்சிடென்ட்டா? நீ சேஃபாக இருக்கல்ல? ஓகேடா. நான் அப்புறம் பேசுகிறேன். டே என்ன ஆச்சுடா? டே ஜெயம், நம்ம போகிற பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டான்டா. என்னோட நண்பர் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? சரி, நாளைக்கு தானே காம்படிஷனு, வா போகலாம். நல்ல வேளை நம்ம அந்த பஸ்ஸில் போகலை. அதான்டா, பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல்ல. ஆக்சிடென்ட் ஆனவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தானே, நம்மளால் ஏதோ முடிஞ்ச ஹெல்ப் போய் பண்ண போவோம். வா. நான் கூட ஒன்று இன்னமும் நினச்சிட்டேன்டா. ரியலி கிரேட்ரா. சரி வா. எதையும் எதிர்பார்க்காம என்னைக்கோ நான் செஞ்ச செயலுக்கான பலன் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறதை விட வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழாட்டினாலும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமலையாவது வாழ்வோம். ஸோ நல்லதை செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே.